Alhamdulillah. Alhamdulillah al-wahid al-qahhar. As-salatu was-salam ala rasulihi al-mukhtar wa ala alihi al-athhar wa ashabihi al-akhyar. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'an al-azim wal Furqan al-majid. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم وقال نبينا صلى الله عليه وسلم من لم يرحم صغيرنا ولم يوقر كبيرنا فليس منا أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியர்கள் தபா தாபியர்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, இந்த புனிதம் நிறைந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே அருள் நிறைந்த அன்னலார் என்கின்ற பொது தலைப்பின் கீழே நாம் இரண்டாவது வாரமாக சிறுவர்களிடம் என்ற தலைப்பின் கீழ் பேச இருக்கிறோம். சென்ற வாரம் விலங்குகளிடம் என்று நாம் பேசியிருந்தது உங்களுக்கு ஞாபகத்திலே இருக்கலாம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரியவர்களே, இன்றைய நவீன காலம் என்று நாம் சொல்லிக் கொண்டாலும் சில மனிதர்களுடைய குணங்கள் எல்லாம் நபிகளாருக்கு முந்திய அந்த இருண்ட காலத்துடைய குணங்களாக இருக்கிறது என்பதிலே இருவேறு கருத்துகள் இல்லை. நபிகளாருக்கு முன்னுள்ள காலங்களிலே சிறுவர்களை, குழந்தைகளை ஒரு பொருட்டாத மதிக்காத ஒரு காலமாக இருந்ததை போன்றே இன்றைய காலகட்டமும் சைல்டு அபியூஸ் என்று சொல்லப்படுகின்ற குழந்தைகளின் மீதான, சிறுவர்களின் மீதான கொடுமை, சிறுவர்கள் மீதான அத்துமீறல் சாதாரணமாக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, குழந்தைகள் மீதான அத்துமீறல் என்று சொல்லுகின்ற பொழுது பிசிக்கல் அபியூஸ், உடல் ரீதியாக அவர்களை கொடுமைப்படுத்துவது. உலகம் முழுவதிலும் 130 கோடி குழந்தைகள், சிறுவர்கள் சைல்டு பிசிக்கல் அபியூஸுக்கு ஆளாகிறார்கள். உடல் ரீதியான கொடுமைகளுக்கு, தாக்குதல்களுக்கு ஆளாகிறார்கள். மென்டல் அபியூஸ் என்று சொல்லப்படக்கூடிய மன ரீதியான கொடுமை, தாக்குதலுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிறுவர்களிலும் 50%, பாதிக்கு பாதி அவர்கள் மென்டல் அபியூஸ் என்று சொல்லப்படுகின்ற மனரீதியான தாக்குதல்களுக்கும் கொடுமைகளுக்கும் ஆளாகிறார்கள். செக்சுவல் அபியூஸ், பாலியல் ரீதியான ஆண் பெண் இருவரின் மீதான கொடுமைகள் என்பது உலகம் முழுவதும் 12 கோடி சிறுவர்களின் மீது நடத்தப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று நெக்லெக்ட் என்று சொல்லப்படக்கூடிய சிறுவர்களை புறக்கணிப்பது போன்ற காரியங்களும், அவர்களை சுரண்டுவது, அவர்களை தன்னுடைய சுய தேவைக்காக வேண்டி சிறுவர்களை வேலைக்கு வைத்து அவர்களிடமிருந்து வேலைகளை, அவருடைய சக்திகளை சுரண்டுவது போன்ற பல குழந்தைகளின் மீதான, சிறுவர்களின் மீதான கொடுமையான செயல்கள் எல்லாம் எப்படி நபிகளாருக்கு முந்தைய காலத்திலே நடந்து கொண்டிருந்ததோ அதே போன்று இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் போக்சோங்கிற ஒரு சட்டமே இருக்கிறது. குழந்தைகள் மீதான பாலியல் குற்றத்திற்கான தண்டனைக்காக 2012 ஆரம்பிக்கப்பட்ட போக்சோ சட்டம் என்பது சைல்டு அபியூஸுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒன்று.
1098 என்கின்ற சைல்டு லைன் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஹெல்ப் லைன். அது எதற்காக? குழந்தைகளின் மீது அத்துமீறக்கூடாது. எங்காவது யாராவது குழந்தைகள் மீது அத்துமீறி விடுவார்களேயானால், குழந்தைகளை துன்புறுத்துவார்களேயானால், உடனடியாக அந்த நம்பருக்கு 1098க்கு கால் செய்தால் உடனடியாக அது நடவடிக்கை எடுக்கப்பட்டுவிடும். அந்த அளவுக்கு குழந்தைகள் மீதான அபியூஸுக்கு எதிரான விஷயங்கள் என்பது இந்த உலக அளவிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அமெரிக்காவிலே ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதத்தை சைல்டு அபியூஸுக்கு எதிரான, அதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மாதமாக இன்று வரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நவம்பர் 19 சைல்டு அபியூஸுக்கு, குழந்தைகள் மீதான அந்த அக்கிரமங்களுக்கு எதிரான ஒரு நாளாக இன்றும் நவம்பர் 19 கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, இப்படி உலகம் முழுவதும் குழந்தைகளின் மீதான, சிறுவர்களின் மீதான, அதிலும் குறிப்பாக சமீபத்தில் பலஸ்தீனிலே, காசாவிலே நடந்து கொண்டிருக்கின்ற சிறுவர்களின் மீதான அநியாயமான தாக்குதல்கள், அநியாயமான காட்டுமிராண்டித்தனமான மனிதத்தன்மையற்ற தாக்குதல்கள், எத்தனை சிறுவர்கள், எத்தனை குழந்தைகள். இணையத்திற்குரியவர்களே, காசா சைல்டு டெட், அது போன்ற வார்த்தைகளை நீங்கள் கூகுள் இமேஜில் தேடி பாருங்க. பெரும்பாலான இமேஜ்கள் பிளர் செய்யப்பட்டிருக்கிறது. பார்க்க கூட முடியாத அளவுக்குண்டான கொடுமைகள் அங்கு அரங்கேறி இருக்கிறது என்பதை நமக்கு காட்டுகிறது. நிறைய போட்டோஸ் இருக்கு, அத்தனையும் பிளர் செய்யப்பட்டிருக்கிறது. வெளியே பார்க்க முடியாத அளவுக்கு உண்டான கொடுமைகள் அரங்கேறி இருப்பதைத்தான் அதை காட்டுகிறது. காசாவிலே, பலஸ்தீனிலே கணியத்திற்குரியவர்களே, சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாமல் மண் தின்ற குழந்தைகளுடைய படங்கள், உடலெல்லாம் எலும்பெல்லாம் உருகி, சதையெல்லாம் உருகி, வெறும் எலும்புகள் மட்டும் தெரிந்த பல குழந்தைகள், அவர்களுடைய போட்டோக்கள், அவர்கள் இறந்து போன செய்திகள், அத்தனையும் நமக்கு கண்ணியத்திற்குரியவர்களே, ஒட்டுமொத்த உலகத்திலும் குழந்தைகளும் சிறுவர்களும் அன்பு செலுத்தப்பட வேண்டியவர்கள், இரக்கம் செலுத்தப்பட வேண்டியவர்கள், அருள் செய்யப்பட வேண்டியவர்கள் என்பதை காட்டுவதோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறுவர்களிடத்திலே, இந்த குழந்தைகளிடத்திலே எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள், அருள் கூர்ந்து நடந்து கொண்டார்கள் என்பதை இந்த உலகிற்கு காட்ட வேண்டிய, சொல்ல வேண்டிய ஒரு அவசியத்திலும் இருக்கிறோம் என்கின்ற இந்த தருணத்திலே அருள் நிறைந்த அன்னலார் சிறுவர்களிடத்திலே என்கின்ற தலைப்பு மிகச்சரியான தலைப்பாக இருக்கும் என்று கருதுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் மீதுண்டான முதல் பார்வையே மாற்றுகிறார்கள். பொதுவாக பெரிய மனிதர்களுக்கு குழந்தைகளை பிடிக்காது, சிறுவர்களை பிடிக்காது. அவர்களை பார்த்தாலே எரிந்து விடுவார்கள், அவர்களை விரட்டுவார்கள், அவர்களை திட்டுவார்கள், அவர்களை புறக்கணிப்பார்கள். ஒரு நல்ல கண்ணோட்டத்தோடு சிறுவர்களை பெரிய மனிதர்கள் பெரும்பாலும் பார்ப்பதில்லை. ஒரு வீட்டுக்கு விருந்தாளியாக போகிறோம், அங்க சிறுவர்கள் இருந்தால் அவர்களை கண்டு கொள்ளவே மாட்டோம், அவர்களை புறக்கணிப்பதற்கு தான் பார்ப்போம். அப்படியே அவர்களை கண்டுகொண்டு ஒரு இடத்துல ஏதாவது கேட்பதாக இருந்தாலும், என்ன படிக்கிற, இதுதான் நம்முடைய மாடுலேஷனாக இருக்கும். என்ன படிக்கிற, நல்லா படிக்கிறியா, இப்படிதான் இருக்கும். ஒரு அன்பான, ஒரு அரவணைப்பான குரல் பெரிய மனிதர்களிடம் இருந்து வருவதில்லை என்பது யதார்த்தம். எல்லாரையும் சேர்த்துதான், யாரும் விதிவிலக்கு அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முதல் பார்வையே மாற்ற சொல்லுகிறார்கள். பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது நீங்கள் இரக்கத்தோடு பாருங்கள் என்கிறார்கள். மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. பெரியவர்களிடம் மரியாதை செலுத்தாதவர்களும் சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டாதவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை. கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களிடத்திலே நீங்கள் மரியாதையாக நடக்க வேண்டும் என்று எல்லா சமூகமும் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் சிறியவர்களிடத்திலே நீங்கள் இரக்கம் காட்ட வேண்டும், அதுவும் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற அதே அளவு. நபிகளார் இரண்டையும் சேர்த்து சொல்லுகிறார்கள், அதை தனியா சொல்லல. எப்படி பெரிய மனிதர்களிடத்திலே நீங்கள் மரியாதை செலுத்துவீர்களோ, மரியாதையோடு நடப்பீர்களோ, அதே போன்று
நீங்கள் சிறியவர்களிடத்தில் இரக்கம் காட்டுங்கள், சிறுவர்களிடத்தில் இரக்கம் காட்டுங்கள். நபிகளார் இரண்டையும் சேர்த்து சொல்லுகிறார்கள். மல்லம் யர்ஹம் சகீரனா வலம் யுவக்கிர் கபீர். இந்த ரெண்டையும் சேர்த்து அதற்கு என்ன முறையோ, அதற்கு என்ன மரியாதையோ அதே இரக்கத்தையும் நீங்கள் இவர்களுக்கும் காட்ட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். என்றால் ஒரு சிறுவர்களிடத்தில் பார்க்கின்ற முதல் பார்வையே இரக்கமான பார்வையாக இருக்க வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, அந்த சிறுவர்கள் எப்படி இருந்தாலும் சரி, சில சிறுவர்கள் சேட்டைத்தான் பண்ணுவாங்க. எல்லா கணியத்திற்குரியவர்களே, ஒரு காலம் இருந்தது, சில சிறுவர்கள் சேட்டை செய்வார்கள், சில சிறுவர்கள் அமைதியாக இருப்பார்கள். இது யதார்த்தமா இருக்கும். அவன் அமைதியான பிள்ளை, இவன் சேட்டைக்கார பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்க இன்றைய காலகட்டத்தில் யார் வாயிலிருந்தும் இப்படி ஒரு வார்த்தையை கேட்கவே இல்லை. என் புள்ள அமைதியான புள்ள அப்படின்னு வார்த்தையை யார் வாயிலிருந்தும் கேட்கல. அப்ப எல்லா சிறுவர்களும் ஒரே மாதிரியே தான் சேட்டை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதில் இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படியான பிள்ளையாக இருந்தாலும் நீங்கள் அவர்களிடத்தில் இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருவிலே நடந்து வருகிறார்கள். சிறுவர்கள் எல்லாம் விளையாண்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்படி விளையாண்டு கொண்டு இருக்கின்ற பொழுது தெருவில் நடுவில் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் வர்றாங்க. வந்தோடனே எல்லாரும் இந்த விளையாட்டை விட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க. ஆனா அபூ மஹ்தூரா அப்படின்னு ஒரு சிறுவர், அவரு கொஞ்சம் வீம்பு பிடித்த ஒரு சேட்டை செய்யக்கூடிய ஒரு சிறுவர், அவர் வேணும்னே நிற்கிறார். ரசூலுல்லாஹ் வந்தா என்ன, யார் வந்தா என்ன அப்படின்னு அப்படியே நடு ரோட்ல நிற்கிறார், ஒதுங்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அருகாமையிலே சென்று அவருடைய தலையை அப்படி மெதுவா தடவி கொடுக்குறாங்க. நம்ம இருந்தா என்ன செய்வோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அறிவில்லை உனக்கு? திருவிளையா விளையாடுற, நான் பெரிய மனுஷன் வர்றேன், ஒதுங்கி நிக்க வேண்டியதானே? உன்னை மாதிரி தானே எல்லா பசங்களும், அவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கு, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையா அழகான முறையில் உடைய தலையை தடவி கொடுக்கிறார்கள், அபூ மஹ்தூராவுடைய தலை. கண்ணியத்திற்குரியவர்களே, அபூ மஹ்தூரா நெகிழ்ந்து போகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதீஸிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடவி கொடுத்த அந்த தலையை, தலையினுடைய முடியை வாழ்நாள் முழுவதும் விட்டல. அவர் மரணித்த பொழுது, அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்த பொழுது, மிக பெரும் முடிகளை, நீண்ட ஜடைமுடியுடையவராக இருந்து அந்த ஜடைமுடியோடு அவர் அடக்கம் செய்யப்பட்டார் என்று ஹதீஸில் எழுதப்படுகிறது. இணையத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரக்கம், பார்வை, இரக்கத்தோடு உள்ள பார்வை, அருள் கூர்ந்த ஒரு பார்வை என்பது எல்லா சிறுவர்களிடத்திலும் இருந்தது, சேட்டை செய்யக்கூடிய சிறுவர்களிடத்திலும் இருந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களிடத்தில் இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற செய்தியை எந்த சூழ்நிலையிலே சொல்லுகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அது ஒரு ஐயாமுல் ஜாஹிலிய்யா, அது ஒரு மடத்தனமான ஒரு காலம். எப்படி பல விஷயங்கள்ல அவர்கள் எந்த விதமான அன்பும் அருளும் ரஹமத்தும் இல்லாமல் இருந்தார்களோ, அதே மாதிரிதான் குழந்தைகளுடைய விஷயத்திலும், சிறுவர்களுடைய விஷயத்திலும் ஒரு பொருட்டாகவே கருத மாட்டார்கள். சிறுபிள்ளைகளை, சிறுவர்களை, குழந்தைகளை ஒரு பொருட்டாகவே கருத மாட்டார்கள். பெண் பிள்ளை பிறந்ததற்காக உயிரோடு போய் புதைத்து வந்தவர்கள் ஏராளம். என்ன, அவர்கள் அது ஒரு பொருட்டல்ல. அப்படியான ஒரு சமூகத்திலே கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவுக்கு சொன்னா பிள்ளைகளின் மீது அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது கூட தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகன் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத் ஆகி விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் வஃபாத்தான உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு அழுக வருது. தன்னுடைய பிள்ளை மூத்தாயிட்டாங்க, அழுக வருது. ரசூலுல்லாஹ் அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ரசூலுல்லாஹ் குழந்தை வஃபாதானத்தை நினைத்து அழுது கொண்டிருப்பதை பார்த்து, அன்த யா ரசூலுல்லாஹ், நீங்க அழுகிறீங்களான்னு கேட்கிறாங்க. ஒரு குழந்தை வஃபாத் ஆயிட்டா அழுகுமா இல்லையா? மனசு இறக்கப்பட்டு மனசுல கவலை வந்து அழுகுமா இல்லையா? அந்த அழுகையை கூட இப்படி ஒரு கேள்வியாக கேட்கிறார்கள். அன்த யா ரசூலுல்லாஹ், குழந்தைக்காக அழுகிறீங்களா அப்படின்னு கேட்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படித்தான் அந்த சமூகம் இருந்தது. குழந்தைகளுக்காக வேண்டி அழுக வேண்டும் என்பது கூட தெரியாது, குழந்தைகளை முத்தமிட வேண்டும் என்பது கூட தெரியாது.
அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகளாருக்கு அருகாமையில் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கட்டி அணைத்து முத்தமிடுகிறார்கள். அக்ரா இப்னு ஹாபிஸ் பார்த்துட்டு, எனக்கு 10 பிள்ளைங்க இருக்காங்க, ஒருத்தரை கூட நான் முத்தமிடல, நீங்க என்ன முத்தமிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டான். தான் பிள்ளையா, தான் பெற்ற பிள்ளையே, தன்னுடைய பேர பிள்ளைகளை முத்தமிட வேண்டும் என்பது கூட தெரியாத ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லா யர்ஹம் வலா யுர்ஹம், யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படியான ஒரு சமூகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை, சிறுவர்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுதே இரக்கத்தோடு பாருங்கள் என்று நபிகளார் போதிக்கிறார்கள். அவர்களுக்கு உண்டான எல்லா முக்கியத்துவத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம பெரியவர்கள், பெரிய மனிதர்கள், வயது மூத்தவர்கள், நாம் என்ன செய்வோம்? சிறு பிள்ளைகளுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டோம். சின்ன பிள்ளை அவன் நடக்கிறான், அவனை விடுங்க, இது நம்முடைய யதார்த்தமான வார்த்தை. ஓரளவு வாலிபர்களாக இருந்தாலும் கூட அவன் சின்ன புள்ள, அவனுக்கு என்ன தெரியும்? இதுதான் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்குமே தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். புகாரி முஸ்லிம்ல ஹதீஸ் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பானம் குடிப்பதற்காக கொடுக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்து விட்டார்கள். சபையில நபிகளார் இருக்கின்ற பொழுது என்ன கொடுக்கப்பட்டாலும் ரசூலுல்லாஹ் குடிச்சிட்டு மிச்சத்தை கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்துக்காக அதை எல்லாரும் அதுக்காக ஏங்கி இருப்பாங்க, காத்திருப்பாங்க, வாங்கி குடிப்பாங்க. ரசூலுல்லாஹ்வும் சபையில அப்படியே முழுசா குடிச்சிட மாட்டாங்க, மத்தவங்களுக்கு பங்கு வச்சு குடிப்பாங்க. இது யதார்த்தமான ஒரு நடைமுறை. ரசூலுல்லாஹ் அப்படி குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கறாங்க, வலது பக்கம் ஒரு சிறுவர் இருக்கிறார், குலாம் ஒரு சிறுவர் இருக்கிறார், இடது பக்கம் ஷியாஹ் பெரியவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை வலது பக்கத்திலிருந்து இதை கொடுக்கிறது தான் வழிமுறை. ஆனா வலது பக்கம் ஒரு சிறுவர் இருக்கிறார், இடது பக்கம் பெரியவர்கள் இருக்கிறார்கள். நபிகளார் நினைத்திருந்தால் அவரை புறக்கணித்து விட்டு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த பெரியவர்களுக்கு கொடுக்கலாம், யாரும் கேட்க போறதும் இல்ல. ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவரிடத்திலே அத்தஅதனுலி அன் அஅதிய, நீ எனக்கு அனுமதி கொடுப்பாயா இந்த தண்ணீரை இவர்களுக்கு கொடுப்பதற்கு? கண்ணியத்திற்குரியவர்களே, யாரிடம் அனுமதி கேட்பது? ரசூலுல்லாஹ் வார்த்தையை பாருங்க, அத்தஅதனுலி, எனக்கு அனுமதி கொடுப்பாயான்னு கேட்கிறாங்க. அந்த சிறுவரிடத்துல போய் எனக்கு நீ அனுமதி கொடுப்பாயா, இந்த பானத்தை, இந்த தண்ணீரை, இந்த பாலை நான் இவர்களுக்கு கொடுப்பதற்கு நீ எனக்கு அனுமதி கொடுப்பாயா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் என்ன சொன்னார்? யா ரசூலல்லாஹ், உங்க விஷயத்துல நான் எதையும் விட்டு கொடுப்பதாக இல்லை, கொடுக்க மாட்டேன்ட்டார். நான் அனுமதி கொடுக்க மாட்டேன், அதை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். ரசூலுல்லாஹ் குடித்த தண்ணீர் இல்லையா, பரக்கத் இல்லையா, அவர் அதை வாங்கி குடிச்சிட்டார் என்பது அடுத்த செய்தி. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு சிறுவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும். அதே மாதிரி வீடுகளுக்கு சென்றாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். சாதாரணமாக நாம எங்கேயாவது வெளியே வேலைக்கு போயிட்டு அல்லது தொலைவுக்கு போயிட்டு வீட்டுக்கு போய் நம்முடைய பிள்ளைகள் நம்ம இடத்துல ஓடி வந்து அத்தான்னு கட்டுப்பிடிக்க வந்தா, ஐயான்னு கட்டுப்பிடிக்க வந்தா, கொஞ்சம் விடுமா, நானே ரொம்ப டயர்டா வந்திருக்கேன், நானே ரொம்ப வேலையா வந்திருக்கேன், நானே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன், நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிறேன், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது நம்முடைய பழக்கம். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். ஒரு பகல் நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே சென்றார்கள். நானும் பின்னாடியே போனேன். அவர்களிடத்துல எதுவும் பேசல, நானும் அவர்களிடத்துல எதுவும் பேசல. பனு கைனுகாங்கிற சந்தைக்கு, மார்க்கெட்டுக்கு போனாங்க. ரசூலுல்லாஹ் அங்கிருந்து நேர ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டு வாசல்ல உட்கார்ந்தாங்க. வாசல்ல உட்கார்ந்துட்டு ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எங்கன்னு கேட்டாங்க.
கண்ணியத்திற்குரியவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், அப்படி கேட்டதற்கு பிறகும் ஹசன் ரலியல்லாஹு வர லேட் ஆயிருச்சு. அபூ ஹுரைரா சொல்லுகிறார்கள், ஒரு நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை குளிப்பாட்டி கொண்டிருந்தார்களோ அல்லது மாலை அணிவித்துக் கொண்டிருந்தார்களோ தெரியவில்லை. சிறிது நேரமானது, வேகமாக ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓடி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கழுத்தை கட்டி கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை வாரி அணைத்து முத்தமிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அல்லாஹ், இவரை நீ நேசிப்பாயாக, இவரை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களையும் நீ நேசிப்பாயாக என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் கவனமாக பார்ப்பீர்களே ஆனால் ரசூலுல்லாஹ் வெயில்ல சுத்திட்டு வர்றாங்க. மக்காவுடைய வெயில், மதீனாவுடைய வெயில் சொல்ல வேண்டியதில்லை. கடை வீதிக்கும் போயிட்டு வர்றாங்க. வந்து நேர தன்னுடைய மக வீட்டுக்கு போய் வாசல்ல உட்கார்ந்து வேலையா தன்னுடைய பேரனை தேடுறாங்க. பேரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், சிறுவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அவர் வந்ததற்கு பிறகு அவரை கட்டி அணைத்து அவரை முத்தமிடுகிறார்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வெளியேயும் சரி வீட்டிற்கு உள்ளேயும் சரி சிறுவர்களுக்கு, குழந்தைகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று நபிகளாருக்கு ஏதாவது அன்பளிப்புகள் வருமேயானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுடைய குழந்தைகளிலே, சிறுவர்களிடத்திலே யாருக்கு இது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி அவர்களுக்கு கொடுப்பார்கள். உம்மு ஹாலித் பின்த் ஹாலித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆடை அன்பளிப்பாக, சில ஆடைகள் அன்பளிப்பாக கொண்டு வரப்பட்டது. அதுல கருப்பு நிற ஆடை ஒன்று இருந்தது. ரசூலுல்லாஹ் எல்லாரையும் வச்சுக்கிட்டு கேட்டாங்க, இந்த கருப்பு நிற ஆடை யாருக்கு பொருத்தமானதாக, அழகானதாக இருக்கும்னு கேட்டாங்க. அப்ப எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹாலித் அழைத்துடுவாருங்கள் என்றார்கள். அப்போ உம்மு ஹாலித் சிறு வயதாக இருந்த சமயத்தில் அவரை தூக்கி கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வைத்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையால் அந்த ஆடையை எடுத்து அந்த குழந்தைக்கு அணிவித்து சொன்னார்கள், நீ இதை பழகாகும் வரை போட்டு அனுபவின்னு சொன்னான். நீண்ட காலம் இதை போட்டு நல்லா பழசாகிற வரை போட்டு அனுபவி அப்படின்னு சொல்லி அதை போட்டு அதுல மஞ்சள் நிறம் அல்லது பச்சை நிறத்திலான சில அடையாளங்கள் இருந்தது அப்படின்னு ஹதீஸ் வருகிறது. எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னார்கள், உனக்கு இது ரொம்ப அழகா இருக்கிறது, அழகா இருக்கிறது, சரியா இருக்கிறது, பொருத்தமா இருக்கிறது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைக்கு அந்த ஆடையை அணிவித்து சந்தோஷப்பட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நிறைய செய்திகள் இந்த ஹதீஸ்ல இருக்கிறது. குழந்தைகளுக்கு தேவையான சரியான பொருத்தமான ஆடைகளை வாங்குவது, ஏனோதானோன்னு ஆடை வாங்குறது இல்ல, ஏனோதானோன்னு வாங்கி கொடுக்கிறது இல்ல. நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லது நாம் யாருக்கு அன்பளிப்பு செய்ய போகிறோமோ அந்த பிள்ளைகளுக்கு எது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பார்த்து ஆடை வாங்குவது, எது அழகாக இருக்கும் அப்படின்னு பார்த்து ஆடையை வாங்குவது. அதை அணிவிச்சதுக்கு பிறகு இது உனக்கு நல்லா இருக்கு, இது சரியா இருக்கு அப்படின்னு சொல்றது, அது ஒரு சந்தோஷம், அது ஒரு மகிழ்ச்சி. நம்ம எப்ப ஒரு நல்ல ஆடை, நல்ல சட்டை, நல்ல ட்ரெஸ் போட்டாலும் பிற இடத்துல கேட்கிறோமா இல்லையா, நல்லா இருக்கா, சரியா இருக்கா, பொருத்தமா இருக்கா, அழகா இருக்கா, எத்தனை கேள்வி கேட்கிறோம், எத்தனை பேர்கிட்ட கேட்கிறோம், அது எத்தனை தடவை கேட்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அது சிறுவர்களிடத்தில் அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அதை நிவர்த்தி செய்யணும். ரொம்ப அழகா இருக்கு, ரசூலுல்லாஹ் வார்த்தை சொல்றாங்க, ரொம்ப அழகா, ரொம்ப சரியா, ரொம்ப பொருத்தமா உனக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா, கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு முக்கியத்துவத்தை இந்த குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று நபிகளாருடைய வார்த்தைகளும் குழந்தைகளுடைய விஷயத்துல மிக சரியானதாக இருக்கும். எப்பவுமே அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள், நான் 10 வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே 10 வருஷம் நான் பணிவிடை செய்திருக்கிறேன். ஒரு சமயம் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சீன் சொன்னதில்லை, என்னை பார்த்து இது ஏன் செஞ்சேன்னு கேட்டதில்லை, இதை பார்த்து ஏன் இதை செய்யலன்னு கேட்டதில்லை, லிமா சனஅத்தன் கேட்டதில்ல, ஏன் செய்யலன்னு கேட்டதில்ல, ஏன் செஞ்சன்னு கேட்டதில்ல. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த வார்த்தையும் சேர்த்தே சொல்கிறார்கள், நான் சிறுவனாக இருந்த காரணத்தினால் நான் நிறைய தப்பா தான் செய்வேன், நான் சரியாகவும் செய்ய மாட்டேன், நான் முறையாகவும் செய்ய மாட்டேன், நான் கரெக்டாகவும் செய்ய மாட்டேன். ஆனாலும்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வார்த்தை சீன் சொன்னதில்ல, உஃப்னு சொன்னதில்ல, ஏன் செஞ்சேன்னு சொன்னதில்ல, ஏன் செய்யலன்னு சொன்னதில்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய நிலைகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எவ்வளவு திட்டு நம்ம பிள்ளைகளை, எவ்வளவு சத்தம், எவ்வளவு மோசமாக திட்ட முடியுமோ அவ்வளவு மோசமாக. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதுக்கு ஒரு நிகழ்வையும் சொல்லி காண்பிப்பார்கள். என்னை ஒரு வேலைக்காக அனுப்பினார்கள். நான் அப்படியே அந்த வேலையை நினைச்சுக்கிட்டே போனேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மார்க்கெட்ல நின்றாங்க. அவங்களோடு சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடியே வந்து என்னுடைய கழுத்தை பிடிச்சாங்க. நான் அப்படி திரும்பி பார்த்தேன். ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, வார்த்தையை பாருங்க. நம்மளாம் என்ன செய்வோம்? கழுத்தை பிடிச்சி ஒரே அடி படரில, நான் என்ன வேலை சொன்னேன், நீ வந்து எங்க இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கறதானே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யல்ஹகு, அனஸ் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நான் அப்படி திரும்பி பார்த்தேன். ரசூலுல்லாஹ் என்னை பார்த்து சிரிச்சாங்க. யல்ஹகு, நான் சொன்ன காரியத்துக்கு நீ போலையான்னு கேட்டாங்க. யார சொந்த கிளம்பிட்டேன். அனஸ் அப்படியே சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் அல்லா நான் அதுஹபு, இந்த போயிட்டேன் அப்படின்னு போயிட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சின்ன நிகழ்வு போல் தெரிகிறது. எவ்வளவு அர்த்தங்கள் அதுல இருக்கிறது. நாம என்ன செய்து கொண்டு இருக்கிறோமோ அதற்கு நேர் மாற்றமாக நாம வாழணும், நாம் பிள்ளைகளிடம் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற செய்தி அதுல மிக ஆழமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்கெல்லாம் மேல பள்ளி வாசல்களிலே தொழுகின்ற சமயங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளோடு நடந்து கொண்ட முறைகள், பள்ளிவாசலுக்கு சிறுவர்கள் வருவது என்பது பெரிய விஷயம். கண்ணியத்திற்குரியவர்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, பிள்ளைகள் பள்ளிவாசலுக்கு வருவது பெரிய விஷயம். நீங்க நல்லா யோசிங்க. இது மாதிரி எத்தனை பிள்ளைகள் வெளியே இருக்கிறாங்க. பள்ளிக்கு வர்றாங்களா, ஒரு 10 பேர் 20 பேர் தொழுக வர்றாங்களா, சின்ன சின்ன பிள்ளைங்க அங்கிட்ட எங்கிட்டமா ஓடுறாங்க, ஆடுறாங்களா, பார்க்கும் போது எரிச்சலா இருக்கா, கஷ்டமா இருக்கா, அப்படியே சங்கடமா இருக்கா? நம்ம தொழுகையெல்லாம் வீணாகுது நம்ம நினைக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி எத்தனை பிள்ளைகள் வெளியே இருக்காங்க. 10 பேர் மாதிரி ஒரு 40 பேர் வெளியே இருக்காங்களா? திருவிழா விளையாண்டுகிட்டு இருக்காங்களா? வீட்டுல டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? போன் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? வேற வேற காரியங்களை ஈடுபட்டு இருக்காங்களா? இந்த பிள்ளைங்க பள்ளிவாசல் இருக்காங்களா? நல்லா யோசிங்க. இந்த பிள்ளைகள் பள்ளிவாசல் இருக்காங்க, பள்ளிவாசலுக்கு வந்திருக்காங்க. அப்படியே நமக்கு பார்த்தாலே எரியுது, பார்த்தாலே சங்கடமா இருக்கு. அப்படி ஓடுறாங்களே, தடதடன்னு ஓடுறாங்களே, தடதடன்னு விழுறாங்களே, விளையாடுறாங்களே, விளையாட்டு போகட்டும், பள்ளிவாசல்ல இருக்காங்க அவங்க. அதை யோசிங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நான் இதை வந்து மிகைப்படுத்தி சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்த மகள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவர்களுடைய மகள் உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில இருக்கும்போது தூக்கிட்டு வந்துருவாங்க, வந்து பக்கத்துல வச்சுக்குவாங்க. ஹதீஸ்ல வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி தன்னுடைய இடுப்பிலே வைத்துக் கொண்டு தொழுகை நடத்துவார்கள். ஹதீஸ் வருகிறது, புகாரில இருக்கு, முஸ்லிம்ல இருக்கு, எடுத்து பார்த்துக்குங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி வைத்துக் கொண்டு தொழுகை நடத்துவார்கள். சஜதா போகும்போது இறக்கி விட்டுருவாங்க, பிறகு எந்திரிக்கும் போது திரும்ப தூக்கி வச்சுக்குவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட தொழுகையில நாம ஒன்னும் ரொம்ப குஷூஉவா இருக்க போறது இல்லை, இல்லையா? ரசூலுல்லாஹ் விட அதிகமா குஷூஉவா இருக்க போறோமா? ரசூலுல்லாஹ் விட ரொம்ப தக்வாவா தொழுக போறோமா? ஷத்தாத் அப்துல்லாஹ் இப்னு ஷத்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள். திருமதியில ஹதீஸ் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சஜ்தாக்கு போன தொழுகைக்கு வந்தாங்க. ஹசன் ஹுசைன் 2 பேரையும் தூக்கிட்டு வந்தாங்க. ஒரு லுஹர் தொழுது, அசர் தொழுக, 2 பேரையும் வச்சு தொழுக ஆரம்பிச்சாங்க. சஜ்தாக்கு போனாங்க, எந்திரிக்கவே இல்லை. ஷத்தாத் அப்ப சின்ன வயசு, மெதுவா தலையை தூக்கிட்டு பாக்குறாரு. சில சமயத்துல பாப்பமா இல்லையா? ஷத்தாத் இப்படி ஹதீஸ்ல வருகிறது, மெதுவா சஜ்தா எழுந்துச்சு பாக்குறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுக்கு மேல ஹசனோ ஹுசைனோ 2 பேர்ல யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காங்க, சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, குதிரை சவாரி. ரசூலுல்லாஹ் தொழுகையில இமாமத்துல, ரசூலுல்லாஹ் இமாமத்துல இருக்காங்க, தொழுகையில இருக்காங்க, அதுக்கு மேல 2 சவாரி செய்து கொண்டு இருக்கிறார். நான் திரும்ப சஜ்தாவுக்கு போயிட்டேன், தொழுகை முடியுது. சஹாபாக்கள்லாம் வந்து, யா ரசூலல்லாஹ், என்ன ரொம்ப நேரம் சஜ்தாவுல இருந்தீங்க, எதுவும் புது விஷயம் நடந்துருச்சா, வஹீஹி வந்துச்சான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் வார்த்தை என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபகரிஹ்து, நான் வெறுத்தேன், என் முதுகுக்கு மேல என்னுடைய மகன் சவாரி செய்து கொண்டிருந்தான், அவனை விரைவாக இறக்கி விடுவதற்கு நான் வெறுத்தேன்டான். ஃபகரிஹ்து அன் அஜல. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, இறக்கி விடணும்னு சொல்ல, வேகமா எந்திரிச்சு அவருடைய ஆர்வத்தை, அவர் குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கார் என் மேல, அந்த ஆர்வத்தை நான் கெடுக்க விரும்பல, அந்த குதிரையை விட்டு நான் இறக்க விரும்பல, நான் வெறுக்கிறேன், அதை வெறுத்தேன்டான், வேகமா முடிக்கிறத நான் வெறுத்தேன்டான்.
கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சஜ்தாவிலே நாம் ரொம்ப ஹுஷூலுவா இருந்துற போறோமா, ஹுஷூலுவா தொழுதுற போறோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு வர வைத்தார்கள். கூட்டிட்டு வந்தாங்க, தூக்கிட்டு வந்தாங்க, பக்கத்துல உட்கார வச்சாங்க. எந்த விதமான தவறும் கிடையாது. குழந்தைகள் பள்ளிக்கு வருவது, குழந்தைகள் பள்ளிக்கு வந்து தொழுவது, குழந்தைகள் பள்ளிக்கு வந்து விளையாண்டு கொண்டிருப்பது தவறே கிடையாது. பெரும் பெரும் நாடுகள்ல, பெரும் பெரும் பள்ளிகள்ல குழந்தைகளை பள்ளிகளே விளையாட விடுகிறார்கள். அவர்கள் வரட்டும், பள்ளிக்கு வரட்டும், பள்ளியுடைய தொடர்புல இருக்கட்டும், அதுல எந்த தவறும் கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளோடு, சிறுவர்களோடு எந்த வகையிலே இரக்கத்தோடு, எந்த வகையிலே அருள் கூர்ந்து நடந்தார்களோ அதே அருளோடும் அதே இரக்கத்தோடும் நாமும் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.